இயேசு கிறிஸ்து இந்த இடுக்கமான வாசல்னு சொன்னார்ல, விசாலமான வாசல் ஒன்று, இடுக்கமான வாசல் சொன்னார். சரி, இந்த இடுக்கமான வாசல் எப்ப திறக்கப்பட்டுச்சு? விசாலமான வாசல் ஆதாம் காலகட்டத்தில் திறக்கப்பட்டுச்சு. அப்ப இடுக்கமான வாசல் ஒன்று சொன்னார்ல, இந்த இடுக்கமான வாசல் எப்ப திறக்கப்பட்டுச்சு? ஆதாம் காலத்துல திறக்கப்பட்டுச்சா, இல்ல நோவா காலகட்டத்தில் திறக்கப்பட்டுச்சா, இல்ல ஆபிரகாம் காலகட்டத்தில் திறக்கப்பட்டுச்சா, இல்ல மோசேயின் காலத்தில் திறக்கப்பட்டுச்சா, இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தில் திறக்கப்பட்டுச்சா, இல்ல இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் திறக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் தான் திறக்கப்பட்டுச்சு. அதைத்தான் அப்போஸ்தலர் பவுலும் சொல்றாரு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:19 வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தை உண்டு பண்ணினார்.